இப்போது தமிழரசு கட்சியினுடைய எந்த பதவி நிலையில் ஐயா இருக்கிறார்? யாப்பின் படி தெரிவின் படி இந்த சிவிகே சிவஞானம் தலைவர் என்ற அந்த நிலை எதுவரை தொடரப்போகிறது? இந்த வழக்கை எப்பொழுதும் முடிச்சிருக்கலாம். ஒவ்வொருத்தரும் இடைச்செருகல் இடைப்புகுதல் என்று சொல்லி சேர்ந்து அதுக்கு விவாதங்களிலேயே இன்றைக்கு காலம் ஒழுக்கப்படுது. சிவிகே சிவஞானம் ஐயாவும் சுமந்திரன் அவர்களும் தொடர்ந்து இந்த பதவி நிலையில் இருப்பதற்காக அது நீடிக்கப்படுகிறதா அல்லது இழுத்தடிப்பு செய்யப்படுகிறதா என்ற ஒரு விமர்சனம் வெளியில் இருக்கிறது. அது தவறு. சுமந்திரனே ஸ்ரீதரன் அணின்னு சொல்கிறாங்க. என்னை பொறுத்தவரையில் இதுவரையில் கிட்டத்தட்ட 18 மாதத்துக்கு மேலே ஆச்சு. 2 பேருடைய எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. 2 பேரும் நான் சொல்கிறதை கேட்குறாங்க. அண்மையில் ஒரு புதிய கூட்டு ஒன்று அமைக்கப்பட்டது. 6 தமிழ் கட்சிகள் ஒன்றாக இணைந்து ஒரு செயற்பாட்டை மேற்கொள்ளும். உண்மையாக இது கூட்டே அல்ல, கூட்டணி என்றுதான் முடிகிறது. கூட்டணியும் அல்ல. நேரடியாகவே ஒரு கேள்வியை நான் கேட்கிறேன். கிழக்கிலை சாணக்கியன் அவர்களும் வடக்கிலை சுமந்திரன் அவர்களும் முதலமைச்சராக வருவதற்கான ஒரு கூட்டு முயற்சி தான் இது, இதனுடைய ஆரம்பம் தான் அது என்று சொல்கிறார்களே. எனக்கு இந்த கற்பனையை பற்றி சரியா விளங்க இல்லை. நான் முதலமைச்சராக வர வேண்டுமானால் கட்சி தீர்மானிக்கும், கட்சி தீர்மானித்த முடிவுபடி பயணிக்கும். ஆனால் இப்போது கட்சியினுடைய தீர்மானத்தை எடுப்பவர்கள் யார்? சிவிகே சிவஞானம் அவர்கள், சுமந்திரன் அவர்கள், சாணக்கியன் அவர்கள். என்ன விட வேறு யாருமே நான் கேட்க போறேன்னு சொல்றது கட்சியில இருக்கிறது குறித்திருக்கு. ஆனபடியா அதை பற்றி யாரும் தலையை போட்டு உடைக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவர்கள் இருவரும் முதலமைச்சராகின்ற கனவுகளுக்காக, அடுத்த கட்ட இலக்குகளுக்காக நகர்வதற்காக 6 கட்சிகளினுடைய கூட்டு ஒற்றுமை என்கின்ற ஒரு விடயத்தையும் நீங்கள் சொன்ன அந்த தளத்தில் பயணிப்போம் என்பதையும் கையாளுகிறார்கள். இது இனம் சார்ந்த நன்மைக்கானதாக இது பார்க்கப்படவில்லை, இது வாக்கு அரசியலுக்கானதாக பார்க்கவில்லை. நிச்சயமாக இதெல்லாம் ஒழிச்சு மறைத்தோன்னு பேச வேண்டிய அவசியம் அதுதான் நான் வெளிப்படையாக இல்லை. ஃப்ளட்டா சொல்றேன், அப்படியான எண்ணப்பாடு கட்சியில் இல்லை. என்னுடைய கருத்தில் வரலாற்று ரீதியாக பார்க்கிற பொழுது கஜேந்திரகுமார் தேசியத்தினுடைய ட்ரக்கில் அந்த வழித்தடத்தில் விலகாமல் சில நேரம் விட்டு கொடுப்பு இல்லாமல் செயல்படுறாருன்றது எனக்கு இருக்கு. ஆனால் அவன் நான் விமர்சிக்கிறேன் இல்லை. அதனுடைய அவர் சில நேரம் அவராக கலந்து கொள்ளலாம், அல்லது வாய்ப்பு இருக்கு கதவு குறைந்தார். இந்த கூட்டு உருவாக்கப்படும் போது அவரை அழைக்கவில்லையா? அது எனக்கு சரியில்லை, அப்படி இல்லை. ஆனால் ஒருவேளை காலப்போக்கில் அழைப்பார்கள். அப்போ அந்த உங்களுக்கு அழைப்பு விட்ட இணைப்பாளர்கள் அவருக்கு அழைப்பு விட்ட இணைப்பாளர்கள் சரியா தெரியல. ஆனால் அது காலப்போக்கிலே நடக்கலாம். அது சில காரணியால் இருக்கலாம். அதை நான் பகிரங்கமாக சொல்ல நான் விரும்பல. இதிலே சாணக்கியன் சுமந்திரன் அவர்கள் இந்த கூட்டு முயற்சி எடுத்தபடியால் கஜேந்திரகுமார் அவர்கள் அதில் இணைந்து கொள்ளவில்லை, அப்படி தவிர்க்கப்பட்டார். இதுல நிச்சயமாக அந்த 2 பேரும் மட்டும் அல்ல, எனக்கு நிச்சயமாக தெரியும். முக்கியமாக நிசாம் காரியப்பர்கள் இதில் பெரிய பங்களிப்பு இருக்கு. எங்கள் போராட்டம் நடத்துறீர்கள். ஆனால் அது அவர்களுடைய வீட்டு நிகழ்வு ஒரு சந்தர்ப்பத்திலேயாவது நாங்கள் விகார வைக்கணும்னு சொல்றோமா? இல்லை, அவர்கள் உங்களை வரவேற்பது போல நடந்து கொள்வதற்கும் அது அவர்களுடைய வீடு இல்லையா? இல்ல, பொதுமக்களினுடைய ஒரு பிரச்சனை இல்லையா? இல்ல, அவர்கள் வீட்டை போகவில்லை தானே? நீங்கள் சொல்ற சரி. அவை அமைப்பாளர்களே அவைதான், கூப்பிட்டவர்களும் அவைதான், அங்க தாங்கள் தான் சொல்லி கொண்டு வந்த அவைதான். நாங்கள் போனாங்க. சரி, அவர்கள் அப்படி சொல்லட்டும். ஆனால் இது மக்கள் பிரச்சனை. இப்ப அது கட்சியாக தானே நடக்குது. யோகேஸ்வரி பர்குணராஜாவாக இருக்கலாம், ஆனால்டா இருக்கலாம், மணிவண்ணனாக இருக்கலாம். அவர்கள் அணுகிய அந்த விதத்திலும் இப்போது இருக்கின்ற முதல்வர் மதிவதனி அவர்கள் அணுகின்ற விதத்திலும் ஏராளமான வித்தியாசம் இருக்கிறது, ஏராளமான பின்னடைவுகள் இருக்கிறது. நான் ஒரு ஆணையாளராக இருந்தவன். வரலாற்றில் கூடுதல் காலம் யாழ்ப்பாணம் வரைய தனித்த எல்லா இக்கட்ட காலத்திலும் நடத்துகிறேன். எனக்கு மாநகராட்சியே தெரியும். அவங்க அப்படி ஒரு குறைவாக மாநகர முதல்வரை நான் மதிப்பிடுவேன். இந்நிகழ்ச்சிக்கு அனுசரணை வழங்குவோர் சுவிஸ் மண்ணிலேயும் நிதித்துறையிலோர் நேசக்கரம் திரு 50. வீட்டுக்கடன், வியாபாரக் கடன் எதுவானாலும் குறைந்த வட்டி வீதத்தில் முன்னணி வங்கிகளிடமிருந்து இலகுவாக கடன் பெற்றுத் தருவதில் 20 ஆண்டுகளுக்கு மேலான நிபுணத்துவ அனுபவம் கொண்ட நிறுவனம் திரு 50. திருப்தியான சேவைக்கு திரு 50.
வணக்கம். மற்றும் ஒரு சொல்லாயுதம் நிகழ்ச்சியில் இந்த வாரமும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு பிரமுகர்களை சொல்லாயுதம் நிகழ்ச்சியில் நாங்கள் சந்தித்து வருகின்றோம். இன்றும் ஒரு முக்கியமான பிரமுகர் எங்களோடு இணைந்திருக்கிறார். வடக்கு மாகாண சபையினுடைய அவைத்தலைவரும் தற்போதைய தமிழரசு கட்சியினுடைய தலைவருமான திரு CVK சிவஞானம் அவர்கள் எங்களோடு இணைந்திருக்கிறார். வணக்கம் ஐயா. வணக்கம். மிக நீண்ட நாட்களாக நேர்காணலில் சந்திக்கின்றோம். எப்படி இருக்கிறீர்கள்? எப்படி அரசியல் பயணங்கள் நகர்ந்து கொண்டிருக்கிறது? வரை சுவதேகியாக இருக்கிறேன். ஒருவேளை அரசியல் எனக்கு துன்பமாக இருந்தாலும் இப்பொழுது மற்றபடி அரசியல் நிலைமை பரவாயில்லை, வளமை போல போகிறது. மக்களுடைய விமர்சனம் எப்படி இருக்கிறதோ அப்படியே அரசியலும் போகிறது. சரி, இப்போது தமிழரசு கட்சியினுடைய எந்த பதவி நிலையில் ஐயா இருக்கிறார்? இதில் ஒரு உண்மையை சொல்லி ஆகணும். எங்களுடைய யாப்பின்படி நான் தலைவர் தான். அதாவது ஒரு வெற்றிடம் ஏற்பட்டால் அந்த வெற்றிடத்தை நிரப்புகிற அதிகாரம் மத்திய செயற்குழுக்கு உண்டு. அதன் அடிப்படையில் ஒரு வெற்றிடம் ஏற்பட்ட பொழுது மத்திய செயற்குழு என்னை தலைவராக தெரிவு செய்திருக்கிறது. ஆகவே நான் தலைவர் தான். அதே மாதிரியே தான் திரு சுதந்திரன் அவர்களும் பொதுச் செயலாளர். ஆனால் நான் ஒரு தேவை கருதி, ஒரு அரசியல் தேவை கருதி பதில் என்ற சொல்லை சில இடங்களில் பாவிக்கிறேன். காரணம் என்னென்றால், தற்செயலாக நீதிமன்றத்தில் ஒரு தீர்ப்பு வந்து சொன்னால் அமைதியாக அந்த இதில் இருந்து நானாக விலகி நான் ஏற்கனவே வகித்த சிரேஷ்ட உபதலைவர் பதவியை தொடர்ந்து வகிக்க வேண்டும் நான் விரும்பினேன். என்று அப்படி இல்லாமட்டில் தலைவரில் இருந்து நான் ஒதுங்குவாக இருந்தால் சில சமயங்களில் மத்திய செயற்குழுவில் இல்லாமல் போகலாம். ஆகவே நான் மத்திய செயற்குழுவில் இருப்பேன்றதால் ஆகவே அப்படி ஒரு தேவை கருதி பதில் என்று சொல்கிறேனே தவிர உண்மையாக நான் தலைவர் தான், அதில் எந்த சந்தேகம் கிடையாது. சரி, அதே போல தான் சுமந்திரன் அவர்கள் நீதிமன்றத்தினுடைய விடயங்களை அடிப்படையாக கொண்டு நீங்கள் சில இடங்களில் பதில் என்ற விடயம் பாவிக்கிறீர்கள். அதே போன்று தான் சுமந்திரன் அவர்களும் பதில் என்ற விடயத்தை பாவிக்க வேண்டுமா? இல்லை, சுதந்திரனை பொறுத்தவரையில் அவர் பாவிக்க இல்லை, நான் பாவிக்கிறேன். ஆனால் நீதிமன்றம் அப்படி ஒன்றும் நீதிமன்றத்துக்காக நான் செய்யலை. ஆனால் நீதிமன்றம் அவர் தீர்ப்பளித்து ஏதாவது தீர்ப்பளித்து அதுக்காக நான் இடம் வழிபட வேண்டுமென்ற ஒரு நிலை இருந்தால் அதுக்காக நானே எனக்குள்ளே வகுத்து கொண்டு, அதான் எனக்கு நானே வகுத்து கொண்டு ஒரு 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 முறைமை, எந்த கட்டுப்பாடும் கிடையாது. யாப்புக்கு படி இலங்கை தமிழரசு கட்சியினுடைய யாப்பின்படி தெரிவின்படி இந்த CVK சிவஞானம் தலைவர். இந்த தலைவர் என்ற அந்த நிலை எதுவரை தொடரப்போகிறது? அது தெரிவு செய்யப்பட வேண்டும் என்ற ஒரு விடயம் இருக்கிறது இல்லையா? தெரிவு செய்யப்பட்ட தலைவர்கள் 2 பேரினுடைய குழப்ப நிலை, அது நீதிமன்றத்தில் இருக்கின்ற விடயம், அது தொடர்ந்து கொண்டிருக்கும் போது ஐயா அவர்களாம் இப்போது தலைவராக இருக்கிறார். அதில் ஒன்று தெளிவானது, இந்த நான் என்னை பொறுத்தவரையில் அந்த 2024ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 21ஆம் தேதி நடந்த தெரிவு முறையானது அல்ல. உங்களுடைய தலைவர் முறையானது. நீங்கள் இருக்கின்ற அந்த தலைவர் இலங்கை தமிழரசு கட்சி, நான் பெயர்கள் சொல்ல விரும்பவில்லை, நான் யாப்ப முறையம் என்று சொல்கிறேன். 21ஆம் தேதி ஜனவரி மாதம் 22 நடைபெற்ற தலைவர் தெரிவு யாப்பின்படி முறையானது அல்ல. யாப்பின்படி 156 பேர் தான் பொதுச்சபை உறுப்பினர்கள். ஆனால் கிட்டத்தட்ட 326 பேருக்கு மேலாக வாக்களித்த ஒரு தேர்வு, அது யாப்பின்படி முறையானது அல்ல. ஆகவே அதுக்கு மேலே நான் சொல்ல விரும்புகிறேன், அது நீதிமன்றத்தில் இருக்கு. ஆனால் என்னை பொறுத்தவரையிலே எந்த ஒரு நீதிமன்றமும் சில காரணிகள் தவறாக நடந்திருக்கிறது என்று கருதும் பட்சத்திலே தான் ஒரு இடைக்கால தடை உத்தரவை கொடுப்பார்கள். ஆகவே ஒரு பிரைமா ஃபேசியே என்று சொல்லக்கூடிய முழுமுக தோற்றத்தில் அது தவறு யாப்பு முறையில் நடந்திருக்கிறது என்பதை கருதித்தான் அந்த ஒரு நீதிமன்றம் இடைக்கால தடை உத்தரவை கொடுத்திருக்கிறது. அது அப்போ என்னுடைய நிலைப்பாடு அதில் நியாயப்படுத்தப்படுகிறது. ஆனால்
அது வழக்கு வைத்தவர்களே இல்லாமல் நான் உண்மையாக அது தவறாக இருந்தாலும் கூட நான் அந்த தெரிவு செய்யப்பட்ட தலைவரோடு இந்த கட்சியை கொண்டு போகலாம் ஏன்னா நான் மாற்றத்தை விரும்பியவர். மாற்றம் நடைபெறுகிற பொழுது அதை நான் வரவேற்க தயாராக இருந்தேன். அந்த தகவலையும் சொல்லி இருந்தேன். துரதிருஷ்டவசமாக அது நடைபெறும். இப்போது இருக்கின்ற பொறுப்பு வாய்ந்த தலைவர் என்ற அடிப்படையிலே இந்த வழக்கு விஷயமாக இருக்கலாம், இல்லாவிட்டால் தமிழரசு கட்சிக்குள்ளே இருக்கின்ற குழப்ப நிலையாக இருக்கலாம். அதை தீர்ப்பதற்கான நடைமுறைகளை எவ்வாறு கையாண்டீர்கள்? ஆனால் அது தீர்த்து வைக்கப்பட்டதற்கான இல்லாவிட்டால் அதை தீர்ப்பதற்கான சாதகமான ஒரு அறிகுறிகள் தெரியவில்லை. இல்லை, இப்போ இதில் உண்மையாக ஒரு விஷயம் நான் நன்றை பகிரங்கமாக சொல்ல விரும்பவில்லை. இந்த சுதந்திரன் அணி ஸ்ரீதரன் அணி என்று பேசப்படுது. அதான் நீங்கள் கேட்குறீர்கள், அதான் முரண்பாடு என்று சொல்லுறீர்கள். இது என்னை பொறுத்தவரையில் நான் கட்சி தலைவராக வந்த காலத்தில் இருந்து இன்று வரையில் எந்த ஒரு முரண்பாடான நிலையும் மத்திய செயற்குள்ளே ஏற்படவில்லை. சில விவாதங்கள் நடக்கும், அது கூட சுமூகமாகவே நடக்கும். ஆனால் பிரச்சனை தீர்க்கப்படவில்லை. பிரச்சனை இல்லை. நீதிமன்றத்திலே வழக்கு தாக்கல் செய்தவர்களும் வழக்கை எதிராளிகளாக இருப்பவர்களும் எல்லோருமே இலங்கை தமிழரசு கட்சிக்காரர்கள். இல்லை, என்னை பொறுத்தவரையில் இந்த பிரச்சனை இருந்தால் ரெண்டு பக்கம் வந்தாங்க அவர்களுடைய வாதத்தை முன்வைக்கட்டு நீதிமன்றம் தீர்க்கட்டும். என்னென்ன இப்போ இந்த ஒரு சிக்கல் இருக்கிறது. திரு ஸ்ரீதரன் அவர்களுடைய நிலைப்பாடு இந்த வழக்கை கை வாங்க வேண்டும், அதை விட்ரோ பண்ண வேண்டும். விட்ரோ பண்ணினா தான் மேலே பேசலாமல் செயல்படாமல் அவற்றை நிலைப்பாடு, அது அவற்றை நிலைப்பாடு. அதை நான் கேள்விக்குட்படுத்த விரும்பலை, அது சரியில்லை. ஆனால் எந்த ஒரு வழக்காளியும் வாபஸ் வாங்கிறதுக்காக வழக்கு வைப்பதில்லை. ஒன்று. ரெண்டாவது, ஒரு வழக்கை வச்சுட்டு இது ரெண்டு வருஷத்துக்கு மேலாக இழுபட்ட பிறகு நான் இதை வந்து வாபஸ் பண்ணுறேன்னு சொல்கிறது ஒரு வழக்காளிக்கு நீதிமன்றம் கண்டிக்கக்கூடிய நிலைப்பாடு ஏற்படும். ஏன்னா நீதிமன்றத்துக்கு வந்து வினைக்கருதி போட்டு இப்போ நீங்கள் ஆனால் எந்த ஒரு வழக்கையும் இருசாராரும் இணங்கி அது செட்டில்மெண்ட் என்று சொல்லக்கூடிய உடன்பாட்டுக்கு வரக்கூடிய ஏற்படு எப்பொழுதுமே உண்டு. இல்லை, அந்த அடிப்படையில் தான் என்னுடைய கேள்வி. அந்த செட்டில்மெண்ட்டுக்கு வரக்கூடிய வாய்ப்பு என்னென்றால் அவர் வழக்கை விட்ரோ பண்ணுறோம். அது நாங்களே சொல்லல, விட்ரோ பண்ணு வழக்கு வச்சவர்கிட்ட எனக்கு இயலாது. இது ஒரு பொது வழக்கு தானே. பொது வழக்கில் எங்களோட நிலைப்பாடு நான் சொல்லிட்டேன். நீதிமன்றத்துக்கு கூட என்னுடைய நிலைப்பாடு இதுதான் நிலைப்பாடு. அது நீதிமன்றத்தில் தீர்ப்புக்கு தான் இனி விடலாம். இல்லை, அவர்கள் இணக்கப்பாட்டுக்கு வர்றதாக இல்லை. ஏன்னா இது நிலையிலே மற்றது அதுக்கு பிறகு நீதிமன்றத்தில் இருந்து எந்த அடிப்படையில் தேர்தல் ஒன்று நடத்த வேணும் நீதிமன்றம் கூறுதோ அதன்படி ஒரு தேர்தல் நடத்தலாம். இப்போ இந்த வழக்கை எப்பொழுதும் முடிச்சிருக்கலாம். ஒவ்வொருத்தரும் இடைச்சர்கள் இடைப்புகுதல் என்று சொல்லி செய்து அது விவாதங்களிலேயே இன்றைக்கு காலம் ஒழுக்கப்படுது. இப்போ கடைசியாக இந்த மாதம் ஒரு தவணை இருக்குது. அதுலேயும் வேறு ஒரு இடைப்புகு மனிதர் என்றவர் அவரை சேர்க்கிறதா இல்லையாண்டு அந்த விவாதம் தான் நடக்குது. உண்மையாக அந்த அடிப்படை விடயத்துக்கு இந்த விவாதம் இன்னும் போக இல்லை. அப்போ இது எங்கே தவறு இருக்கின்றால் இப்படிப்படியான விடயங்களை நாங்கள் சரியை கொண்டிருக்கிறோம். அது தவிர்க்கப்பட்டவர்களை நேரடியாக விடயம் விவாதிக்கப்படுகிறோம். நீதிமன்றம் தீர்ப்பு இந்த வழக்கு எப்போதோ முடிவுறுத்தி இருக்கலாம் என்ற ஒரு பதிலை நீங்கள் சொல்லியிருந்தீர்கள். ஆனால் ஏன் அது முடிவுறுத்தப்படவில்லை என்பதற்கும் சில காரணங்களை நீங்கள் முன்வைக்கிறீர்கள். சிவிகே சிவஞானம் ஐயாவும் சுமந்திரன் அவர்களும் தொடர்ந்து இந்த பதவி நிலையில் இருப்பதற்காக அது நீடிக்கப்படுகிறதா இல்லாட்டி இழுத்தடிப்பு செய்யப்படுகிறதா என்ற ஒரு விமர்சனம் வெளியில் இருக்கிறது. அது தவறு. ஏனென்றா நான் உண்மையாக சொன்னால் இந்த இப்போ எழுவறதுக்கு காரணம் எதிர்மனதாரர்கள் சார்பில் நான் பேர் சொல்ல விரும்பவில்லை. சார்பில் இடைச்சர்கள் இடைப்பு மனிதர் என்று ஒருவரை பொறுத்து அவரை எழுவுறது அது நாங்களோடு செய்யலை. அது எங்களுடைய சார்பில் நாங்கள் அதாவது என்னை பொறுத்தவரையில் தனிப்பட்ட முறையில் தலைவர் என்ற வகையிலையோ ஞானம் என்ற வகையிலையோ இந்த இதில் தடைக்கு நான் காரணம் அல்ல. ஆனால் இடைப்புகு வாக்களை போட்டு அந்த விவாதத்துக்கு உட்படுத்துறது யார்? அதுக்கு நாங்கள் பதவிக்கு இருக்க வேண்டிய தேவையில்லை. என்னை பொறுத்தவரை நான் இப்போ சொன்னேன் 12 ஏன் வச்சுனார் ஏற்கனவே நான் சொல்லிட்டேன். நான் திரும்பி வருவேன், திரும்பி வந்துடுவேன். அப்போ நான் தொடர்ந்து பதவியில் இருக்கணுன்றதுக்காக இதை இழுவுறது நான் விரும்பவில்லை. அது தேவையும் இல்லை எனக்கு. அப்போ ஆனபடியால் அது தவறான என்ன இன்னொன்று சொல்கிறேன்.
சுதந்திரனே ஸ்ரீதரன் அணின்னு சொல்கிறாங்க. ம் ம் என்னை பொறுத்தவரையில் இதுவரையில் கிட்டத்தட்ட 18 மாதத்துக்கு மேலே ஆச்சு. 2 பேருடைய எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. 2 பேரும் நான் சொல்கிறதை கேட்குறாங்க. ம் எந்த உறவும் இருக்காது. ஸ்ரீதரன் எல்லா பக்கம் போகிறான்னு சொல்கிறாரு, என்னோட நல்ல உறவுலாம் இருக்கிறார். சுமந்திரன் அப்படி தான். எனக்கு அப்படி ஒன்றும் காணல. நான் கேட்குறேன் ஒரு கேள்வி. ஊடகங்கள், இந்த விமர்சகர்கள், எழுத்தாளர்கள், ஆய்வாளர்கள் எல்லாம் அணின்னு சொல்கிறார்கள். ஸ்ரீதரன் இந்திய அணி என்று சொல்லியிருக்காரா? சுதந்திரன் எனக்கு ஒரு அணி இருக்குன்னு சொல்லியிருக்காரா? இல்லையே. நான் சொல்லியிருக்கிறேன்னா? இல்லையே. அப்போ எல்லாருமே அணி என்று சொல்லி கொண்டு இருக்கிறது யார்? வெளியவர்கள். உங்களுக்கு தெரியும் யார் என்று நானே சொல்லுவேன். சரி, அண்மையில் வந்து ஒரு புதிய கூட்டு ஒன்று அமைக்கப்பட்டது. 6 தமிழ் கட்சிகள் ஒன்றாக இணைந்து ஒரு செயற்பாட்டை மேற்கொள்ளும். முக்கியமாக அதில் அரசியல் தேர்வு, மாகாண சபை, காணி விடயத்தை முன்னிலைப்படுத்தி மலையகத்தைச் சேர்ந்த கட்சிகள், முஸ்லீம் கட்சிகள், தமிழ் கட்சிகளில் இலங்கை தமிழரசு கட்சி, ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி ஆகிய கட்சிகளும் இணைந்திருக்கிறது. இந்த செயற்பாட்டுக்கான தீர்மானத்தை இலங்கை தமிழரசு கட்சி எடுக்கும்போது குழுவாக அங்கு கலந்தாலோசிக்கப்பட்டதா? கட்சியிலோ இல்லாவிட்டால் மத்திய குழுவிலோ ஒரு முடிவை நோக்கி செல்லும் போது அது சார்ந்த வெளிப்படுத்தல்கள் தெரிவிக்கப்பட்டதா? உண்மையாக இது கூட்டே அல்ல, கூட்டணி என்றுதான் முடிகிறது. கூட்டணியும் அல்ல. அது மிக தெளிவாக சொல்லு. இட்ஸ் எ பிளாட்ஃபார்ம். ஒரு தளம். அதுதான் பிளாட்ஃபார்ம், ஒரு தளம், அவ்வளவுதான். பொது விடயங்களில் நான் என்ன மொபைலில் இருக்கு, நான் அந்த 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 ஆரம்ப புள்ளி எனக்கு தெரியும். இட்ஸ் எ பிளாட்ஃபார்ம் என்று தான் ஆரம்பம். இப்பொழுதும் நான் அதை பிளாட்ஃபார்ம் என்று தான் பார்க்கிறேன். இல்லை, அதனுடைய இணைப்பாளராக தமிழரசு கட்சியினுடைய மட்டக்களப்பு மாவட்ட நாடாளுமன்ற திரு சாணக்கியன் அவர்கள் தான் பிரதானமாக செயற்பட்டிருக்கிறார். அது வந்து என்ன சொல்ல அப்படி எனக்கு தெரியாது. ஆனால் அவர் அந்த ஊடக அறிக்கையில் வந்து இணைப்பாளராக அவர் தான் செயற்பட்டார் என்று வெளிப்படையாக தெரிவிக்கிறார். பிரச்சனை இல்லை, அது நல்லதானே. அதாவது தமிழ் பேசும் இனம் இலங்கையில் இருக்கக்கூடிய ஒரு தளத்தில் சில பொது விடயங்களை பேசுவதற்கு ஒரு அமைப்பாக இருக்கிறது உண்டு. இது கூட்டணியே அல்ல, இது ஒரு தளம், பிளாட்ஃபார்ம்ன்றதான் அவர்கள் சொல்லப்பட்ட அந்த முக்கியமான 3 பிரச்சனைகளை தீர்ப்பதற்கான ஒரு தளமாக தீர்ப்பம் அல்ல. அந்த விடயங்கள் அது மட்டுமல்ல, சில இனம் இன்னும் சில பொது விடயங்கள், அதாவது இனம் சார்ந்த, மொழி சார்ந்த இனம் சார்ந்து, மொழி சார்ந்த இனம் சார்ந்து, அதாவது இந்துக்கள், கிறிஸ்தவர்கள், முஸ்லிம்கள் என்று சொல்லக்கூடிய அந்த இனம், தமிழ் பேசும் இனம் சார்ந்து பொது விடயங்களை கூட்டாக பேசுவதற்கு ஒரு தளம். இல்லை, அந்த தளத்தை உருவாக்குவதற்கும் அந்த தளத்திலே பயணிப்பதற்கும் தமிழரசு கட்சிக்குள் கூடி ஒரு முடிவெடுக்கப்பட்டதா? இல்லை தமிழரசு கட்சி உருவாக்க இல்லையே. இல்லை, தமிழரசு கட்சியும் அதில் அங்கத்துவம் இப்போ அங்கே போய் அது சொல்லப்பட்டிருக்கு. பொலிட் பீரோவில் பேசப்பட்டது. அதைத்தான் கேட்கிறேன். பேசப்பட்டு விவாதிக்கப்பட்டு பொலிட் பீரோட உடன்பாட்டோடு தான் அங்கே பங்கு பெற்றது. அது இப்போ நடந்தது. அப்போ அதை பேசலன்னு யாரும் சொல்லல. இல்லை, அதைத்தான் நான் கேட்கிறேன். இல்லை, நிச்சயமாக பொலிப்பிரோடு பேசப்பட்டது. சரி, அப்படி இருக்கும்போது இந்த புதிய இந்த தளத்தை நீங்கள் சொல்கின்ற வார்த்தையை பயன்படுத்துகிறேன். அந்த தளத்தை நான் பயன்படுத்துகிறேன். கூட்டணி என்பதை தவிர்த்து தளம். இந்த தளத்திலே செய்யப்பட போகின்ற விடயங்கள் என்பது எப்படியானதாக இருக்க போகிறது? அதிலே முக்கியமாக 3 விடயங்கள் சுட்டிக்காட்டப்படுகிறது. ஆகவே அந்த சுட்டிக்காட்டப்படுகின்ற விடயங்களுக்காக மாத்திரம்தான் இந்த தளம் பயன்படுத்தப்படுமா, இல்லாவிட்டால் எதிர்காலத்தினுடைய ஒரு தேர்தல் அரசியலை நோக்கமாக கொண்டு உருவாக்கப்பட்டதா? இல்லை, இதில் நிச்சயமாக ஏனென்றால் எங்களுக்கு அரசியலில் வேறுபாடுகள் உண்டு. ஆனால் அரசியல் அமைப்பில் எங்களுக்கு உடன்பாடு உண்டு. ஒரு அரசியல் தீர்வில் எங்களுக்கு உடன்பாடு உண்டு. ஆனால் தேர்தல் அரசியல் என்று வருகிற பொழுது நாங்கள் நிச்சயமாக இந்த நிலைப்பாட்டில், உதாரணத்துக்கு மலைய மக்களுடைய தேர்தல் நிலைமை வேறு. எங்களுக்கு நாங்கள் அதுக்குள்ளே தலையிடவும் கூடாது. அப்போ அதே மாதிரியான நிலைப்பாட்டு ஆனால் தமிழர்கள் வரையில், உதாரணத்துக்கு மனோகணேசன் எடுத்துக்கொண்டால் பல சந்தர்ப்பங்களிலே தமிழர்களுக்கு பொதுவாக, ஈவன் ஈழ தமிழர்களுக்காக பல சந்தர்ப்பங்களில் குரல் கொடுத்த ஒரு தலைவர். அவன் இப்படி ஒரு கூட்டு வேணும் என்று அவர் பல தடவை சொல்லியிருக்கார். ஆனபடியால் அப்படியான நிலை இருக்குமே தவிர, தேர்தல்கள் என்று வருகிற பொழுது அது தனியாகத்தான் இருக்கும். அப்படி இந்த கூட்டணி ஆக தேர்தலில் பங்கு பெற்று வேண்டது
இதுவரையில் என்னுடைய கருத்தில் அல்லது சொந்த கருத்து நிச்சயமாக அதுக்கான வாய்ப்பு இல்லை. நாங்கள் தனித்துவமே பேணி கொண்டு தான் இதில் இருக்கோம். இல்லை அதில் சொல்லப்பட்ட 2 விடயங்களையும் முன்னிலைப்படுத்தி நான் என்னுடைய கேள்வியை தொடர்கிறேன். அரசியல் சீர்திருத்தம் அந்த 3 விடயங்களில் ஒன்று. மாகாண சபை தேர்தல் நடத்தப்பட வேண்டும் என்ற ஒரு விடயம் ஒன்று. காணி விடயத்தை நாங்கள் விட்டு விடுவோம். ஆனால் 2 விடயமும் ஒரு தேர்தல் ரீதியான இல்லாவிட்டால் இன ரீதியான அணுகுமுறை தான் நாங்கள் கையாள போகிறோம். அரசியல் சீர்திருத்தம் என்று வரும்போது நாங்கள் கேட்பது சமஷ்டி, அது வடக்கு கிழக்கு இணைப்பு உட்பட பல விடயங்களை கேட்கிறோம். அதில் ஏற்கனவே வடக்கு கிழக்கு இணைப்பை முஸ்லிம் கட்சிகள் விரும்புகிறதா என்ற அடுத்த ஒரு கேள்வியும் இருக்கிறது. மாகாண சபை என்ற ஒரு விடயம் வரும்போது கூட இந்த தேர்தல் நடைமுறைகளை சாத்தியப்படுத்தி அதற்காக நாங்கள் பயணிப்போம். 2மே ஒரு தேர்தல் முறை அரசியல் அணுகுமுறையை தான் நீங்கள் சுட்டி காட்டுகிறது இல்லையா? உண்மையாக நாங்கள் இதில் ஏதோ ஒரு முன்கூட்டியே 3 வருஷத்துக்கு முன்னமே எங்களோட மண்டியை போட்டு குழப்புறோம். இப்போ ஒரு அடுத்த தேர்தல் சாதாரணமாக ஒரு 3-2 பெரும்பான்மையை வச்சிருக்க அரசாங்கம் நீங்கள் என்னதான் கத்தினாலும் அவர்களாக பாராளுமன்றத்தை கலைச்சால் ஒழிய 5 வருஷத்துக்கு இருக்கத்தான் போகுது. அப்போ இந்த தேர்தலை பற்றி சிந்திக்கிறது. தேர்தல் என்றால் நாங்கள் மாகாண சபை தான். மாகாண சபை வந்த அப்புறம் நான் இப்போ சொல்லிட்டேனே, மாகாண சபை வந்தால் மலைய மக்கள் புறம்பாக்க முஸ்லீம் புறம்பாக்க நாங்கள் புறம்பாக்கப்போம். இதில் என்ன சந்தேகம் இல்லை, இதில் என்ன பிரச்சனையும் இல்லையே. மற்றது இந்த விடயங்களை மட்டுப்படுத்தப்பட்டது அல்ல இந்த பிளாட்ஃபார்ம். அது பிரதானமாக சொல்லப்பட்டது. அதுக்கு பிறகு சில பிரச்சனைகள் எழுகின்ற பொழுது அது பாராளுமன்றத்தில் கூட்டாக குரல் எழுக்கிறது. கூட்டாக குரல் கொடுப்பதற்கான ஒரு தளம் அதுதான் இது. மாகாண சபை விடயம் அங்கு கொண்டு வரப்பட்டதனுடைய நோக்கமாக நேரடியாகவே ஒரு கேள்வியை நான் கேட்கிறேன். கிழக்கிலை சாணக்கியன் அவர்களும் வடக்கிலை சுமந்திரன் அவர்களும் முதலமைச்சராக வருவதற்கான ஒரு கூட்டு முயற்சி தான் இது, இதனுடைய ஆரம்பம் தான் அது என்று சொல்கிறார்களே. எனக்கு இந்த கற்பனையை பற்றி சரியா விளங்க இல்லை. நான் இன்னும் கட்சி தலைவர் எதிர்கால அரசியலை நாங்கள் இப்போது திட்டமிடுவோம். நான் தெளிவாக சொல்கிறேன். இதுவரையில் சாணக்கியன் கிழக்கு மாகாணம், சுமந்திரன் வடக்கு மாகாணம் என்று நாங்கள் தீர்மானித்ததே கிடையாது. கட்சியினும் தீர்மானிக்கவில்லை. ஆனால் சுமந்திரன் அவர்கள் ஒரு விடயத்தை சொல்கிறார். இதே நேர்காணலில் ஒரு விடயத்தை சொல்லியிருந்தார். நான் முதலமைச்சராக வர வேண்டுமென்றால் கட்சி தீர்மானிக்கும், கட்சி தீர்மானித்த முடிவுபடி பயணிக்கும். ஆனால் இப்போது கட்சியினுடைய தீர்மானத்தை எடுப்பவர்கள் யார்? CVK சிவஞானம் அவர்கள், சுமந்திரன் அவர்கள், சாணக்கியன் அவர்கள். நான் இப்பொழுதும் தெளிவாக சொல்கிறேன், நான் அதில் தான் இருக்கிறேன். நான் இப்பொழுதுமே சொல்கிறேன், ஒரு முதல்வர் சுமந்திரனுக்கு தான் வடக்கு மாகாண முதலமைச்சர் வேட்பாளராக போட்டியிடுவதற்கு விரும்புகிறேன் என்று சொல்றதுக்கு முழு உறுத்தும் இருக்கிறது. அவர் சொல்லி சொல்கிறார். என்னை விட நான் என்ன மாகாண சபை எந்த தேர்தலையும் போட்டியிட மாட்டேன்னு பகிரங்கமாக சொல்லி இருக்கிறேன். என்னை விட வேறு யாருமே நான் கேட்க போறேன்னு சொல்றது கட்சியில் இருக்கிறது குறித்து இருக்கு. அதுபடியா அதை பற்றி யாரும் தலையை போட்டு உடைக்க வேண்டிய அவசியம் இல்லை. நேரம் வரும் பொழுது கட்சி பரிசீலித்து முடிவெடுக்கும். அதுபடியா இந்த கற்பனையை கண்டு அங்கே இதெல்லாம் அந்த அவர் விரும்பி சொல்லலாம், அது அவர்கிட்ட உரிமை, அது அவர் தான் சொல்லி நாங்கள் சொல்லலையே. இல்லை, அதில் என்ன சந்தேகம் வருகிறது என்றால், அவர்கள் இருவரும் முதலமைச்சராகின்ற கனவுகளுக்காக அடுத்த கட்ட இலக்குகளுக்காக நகர்வதற்காக 6 கட்சிகளினுடைய கூட்டு ஒற்றுமை என்கின்ற ஒரு விடயத்தையும் நீங்கள் சொன்ன அந்த தளத்தில் பயணிப்போம் என்பதையும் கையாளுகிறார்கள். இது இனம் சார்ந்த நன்மைக்கானதாக இது பார்க்கப்படவில்லை, இது வாக்கு அரசியலுக்கானதாக பார்க்கப்படுகிறது. நிச்சயமாக இதெல்லாம் ஒழிச்சு மறைச்சோன்னு பேச வேண்டிய அவசியம் அதுதான் நான் வெளிப்படையாக இல்லை. ஃப்ளட்டாக சொல்கிறேன், அப்படியான எண்ணப்பாடு கட்சியில் இல்லை. அனுசரணை வழங்குவோர் சுவிஸ் மண்ணிலேயும் நிதித்துறையிலோர் நேசக்கரம் திரு 50. வீட்டுக்கடன், வியாபாரக்கடன் எதுவானாலும் குறைந்த வட்டி வீதத்தில் முன்னணி வங்கிகளிடமிருந்து இலகுவாக கடன் பெற்றுத் தருவதில் 20 ஆண்டுகளுக்கு மேலான நிபுணத்துவ அனுபவம் கொண்ட நிறுவனம் திரு 50. திருப்தியான சேவைக்கு திரு 50. ஆனால் அவர்கள் சாணக்கியன் தான் கிழக்கு மாகாணத்தில் முதலமைச்சர் வேட்பாளராக போகிறான்னு சொன்னதா என தெரியல, இன்னும் சொல்லவில்லை முயற்சி. ஆனால் சாணக்கியன் சொன்னாலும் அது அவற்றை உரிமை, அது பேருந்து கட்சி தீர்மானிக்கும், மக்கள் தீர்மானிப்பார்கள்.
இது சும்மா இது புல்லடியில் இல்லை, நான் அவர்கள் முதலமைச்சராக வர முடியாது, முதலமைச்சர் வேட்பாளராக வர முடியாது என்பதை நான் சொல்லவில்லை. அவர்களுக்கு என்னுடைய கேள்வி அந்த இலக்கை நோக்கித்தான் இந்த கூட்டு உருவாக்கப்பட்டதாக விமர்சனம் இருக்கிறது. அந்த விமர்சனக்கார தலையை போட்டு குழப்பி கொண்டு இருக்கட்டும். அப்படி ஒன்றும் கிடையாது. நான் பொறுப்போடு சொல்கிறேன். அதுக்கு மேலே யாராவதுன்னா அவன் வேறு கட்சிக்கு தான் கதைக்கலாம். தமிழரசு கட்சிக்கு நான் கதைக்கிறேன். தமிழரசு கட்சிக்கு அப்படி எண்ணம் கிடையாது. அவர் 2 பேர் இன்னும் சாணக்கியன் சொல்லல, சுதந்திரம் சொல்கிறார். அவர் இப்போ ஒன்றே இப்போ இல்லை, அவர் இப்போ 2 வருஷத்துக்கு முன்னே என்னவர், 1.5 வருஷத்துக்கு முன்னே என்னவர், நான் தேர்தல் வந்தால் கேட்பேன். அவர் பாராளுமன்றத்தில் இல்லை. ஒரு தேர்தல் வருகிற பொழுது மாகாண சபைக்கு நான் பொருத்தமானு சொல்கிறதுல எந்த வித பிழையும் கிடையாது. ஆனால் அவர்தான் என்று சொல்லி நாங்கள் தீர்மானிக்கல. அது கட்சியினுடைய முடிவு. அது தேர்தல் அறிவிக்கப்பட்ட நேரத்தில் இத்தனை பேர் முன்வரக்கூடும். நான் இப்போ என்ன சொன்னேன், என்ன தவிர கட்சியில் வரலாம். அப்போ அது மாதிரி செழிப்போம். அதை வச்சா அதை போட்டு சுதந்திரன் அடிக்கிறது, சாணக்கியன் அடிக்கிறது, என்னையும் சேர்த்து அடிக்கிறது பிள்ளை. நாங்கள் நிதானமாக சூழலை அனுசரித்து ஒரு முடிவுக்கு வருவோம். அதுபடியாக அதே பிள்ளை அந்த கருத்தை நான் மறுதளிக்கிறேன். இந்த நேரத்தில் நீங்கள் இன்னொரு விடயத்தையும் சொல்லியிருந்தீர்கள். நாடாளுமன்றத்திலே தமிழ் பேசுகின்ற பிரதிநிதிகளாக ஒன்றாக செயற்படுவதற்கான ஒரு முயற்சி, அங்கு மக்களினுடைய பிரச்சனைகளை ஒன்றாக குரல் கொடுப்போம் இன்னொரு விடயம் இருக்கிறது. அதில் 2 பேர் 3 பேர் தவற விடப்பட்டிருக்கிறார்கள் என்று சொல்லலாம். அர்ஜுனா ராமநாதன், காதர் மஸ்தான், அதே போல் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம். தமிழ் பேசுகின்ற ஏன் அந்த 3 பேரும் அங்கு இணைக்கப்படவில்லை? ஏன்னா தமிழரசு கட்சி அங்கு பிரதிநிதித்துவப்படுத்தி இருக்கிறபடினால் உங்களிடம் நான் அந்த கேள்வி. இதில் ஆக விடப்பட்டவர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம், விடப்பட்ட கட்சி, அவ்வளோதான். அது அவர்களுடைய சில நேரங்களில் அவர் ஒட்டு வர மாட்டார் அல்லது ஏதோ ஒரு இருக்கலாம், எனக்கு தெரியல. பட் அது ஒரு பெரிய பிரச்சனையே அல்ல. மற்றது அவ்வளோதான். அதுக்கு மேலே ஆனால் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அரசியல் சீர்திருத்தம் தொடர்பாக உங்களுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்களோடு ஒன்றாக பயணிக்க வேண்டும், அவர்கள் புதிய அரசியல் யாப்பு திருத்தம் கொண்டு வந்தால் அதை எதிர்க்க வேண்டும், அதற்காக நாங்கள் பயணிப்போம், அப்படி வந்தால் நாங்களும் ஆதரவு கொடுப்போம் என்று ஐயாவும் கூட சொல்லி இருக்கிறீர்கள். நிச்சயமா இப்போ இவ்வளவுதான் என்று நாங்கள் மட்டுப்படுத்தலை. அவர் வரலாம் எதிர்காலத்தில். தமிழ் இனம் சார்ந்து, தமிழ் மொழி சார்ந்து, அந்த தமிழ் இனத்தின் சார்பாக தமிழ் பேசும் மக்களுடைய கட்சிகளை, அரசியல் கட்சிகளை ஒன்றிணைக்கலாம். சில காலப்போக்கில் கலந்துரையாடல் சேரலாம், சேரக்கூடாதுன்ட்டு இல்லை. தமிழ் தேசிய எனக்கு கருத்து வேறுபாடுகள் கணக்கு இருந்தாலும் நான் நெடுகவே சொல்வது, நான் டிஎன்பிஎஃப் ஆகும் அப்படி தானே, அல்லது தமிழ் தேசிய மக்கள் முன்னணியை அல்லது கஜேந்திரகுமாரை குறிப்பை நான் விமர்சிக்கிறதுக்கு ஒரு அவரை என்ன விமர்சிக்கொண்டு தான் இருக்கிறார், அது அவற்றை உரிமை. ஏனென்றால் என்னுடைய கருத்தில் வரலாற்று ரீதியாக பார்க்கிற பொழுது கஜேந்திரகுமார் தேசியத்தினுடைய ட்ரக்கிலே, அந்த வழித்தடத்தில் விலகாமல் சில நேரம் விட்டு கொடுப்பு இல்லாமல் செயல்படுறாருன்றது எனக்கு இருக்கு. ஆனால் அதை நான் விமர்சிக்கிறேன் இல்லை. அதனுடைய அவர் சில நேரம் அவராக கலந்து கொள்ளலாம், அல்லது வாய்ப்பு இருக்கு, கதவு திறந்தார். இந்த கூட்டு உருவாக்கப்படும் போது அவரை அழைக்கவில்லையா? அது எனக்கு தெரியல, அப்படி இருக்கல. ஆனால் ஒருவேளை காலப்போக்கில் அழைப்பார். அப்போ அந்த உங்களுக்கு அழைப்பு விட்ட இணைப்பாளர்கள் அவருக்கு அழைப்பு விட சரியாக தெரியல. ஆனால் அது காலப்போக்கிலே நடக்கலாம். அது சில காரணிகள் இருக்கலாம், அதை நான் பகிரங்கமாக சொல்ல நான் விரும்பல. காலப்போக்கில் சேர்க்கப்படலாம். இல்லை உங்களுக்கு விட்டன்னு சொன்னால் கஜேந்திரகுமார் தான் விடுபட்டதுன்னு சொன்னார். நீங்கள் சொன்னபடியே 3 பேர் இல்லை, அவரை பற்றி தான் நான் பேசுகிறேன். இல்லை அந்த 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 6 கட்சிகளினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் கூட்டிலே 21 பேர் இருக்கிறார்கள். மொத்தமாக தமிழ் பேசுகின்ற பரப்பிலே ஒன்றாக சேர்ந்து செயற்பட வேண்டும் என்றால் அந்த 3 பேர் இல்லாமல் இருக்கிறது அந்த கூட்டுக்குள்ளே. அந்த 3 பேரில் நீங்கள் கஜேந்திரகுமார் பொன்னம்பல பற்றி சொல்லியிருக்கிறீர்கள். அடுத்து நான் 2 பேரை கேட்டேன், காதர் மஸ்தான், அவர்கள் தனிநபர்கள், அவர்கள் எங்களோட போகலாம், போகக்கூடாது இல்லையே. அதில் சுமந்திரனும் ஒரு வசனத்தை அதில் ஒரு வசனத்தை சொல்கிறார், அரசியல் கட்சிகளுக்கு நாங்கள் அழைப்பு விடுக்கிறோம் தானே என்ற ஒரு விடயத்தை அவர் சொல்கிறார். அப்படியானால் சுயேட்சை நாடாளுமன்ற உறுப்பினருக்கு சந்தர்ப்பம் இல்லை. அவர் சுயேட்சை நாடாளுமன்ற உறுப்பினர்களை பற்றி காலப்போக்கில் தீர்மானிக்கலாம். இப்போ இது ஆரம்பம் தானே, ஆரம்பத்திலேயே நாங்கள் பர்த் சர்டிஃபிகேட் எழுத பார்க்குறோமல்லோ,
இல்லை ஆரம்பத்தில் எழுதினால்தானே கொண்டு நாங்கள் குழந்தை செல்லுபடியாக இல்லை போத்து 10 மாதம் வந்து கலந்து போய் பெற்று எடுத்து அதுக்கு பிறகு தானே பர்த் சர்டிஃபிகேட் இப்போ டக்காண்டு கல்யாணம் முடிக்க முன்னமே எல்லாம் ரிஜிஸ்ட்ரேஷனுக்குள்ள நீங்கள் கேட்குறீங்களே. இது ஐயா அதை பற்றி அதிகமாக கதைக்க விரும்பாமல் பதிலை சொல்கிறார் போல் இருக்கு. இல்லை நிச்சயமாக இல்லை. இது ஆரம்ப புள்ளி. இதில் யாரும் சேரலாம். கோட்பாடோடு கொள்கையோடு இனப்பற்றோடு ஒன்றிணைந்து செயல்படக்கூடியவர்கள் நிச்சயமாக சொன்ன கதவு திறந்து தான் இருக்கு. 2 பக்கமும் பேசக்கூடிய வாய்ப்பு இருக்குது. கஜேந்திரகுமாரோட நாங்கள் பேசுகிறோம். உதாரணத்துக்கு இந்த லோயர்ஸ் போகிறதுக்கெல்லாம் நாங்களும் போனால் கஜேந்திரகுமார் போனால் பேருந்து ஏதோ முரண்பாடு விலகிட்டார். அப்படியான சில இதிலே சாணக்கியன் சுமந்திரன் அவர்கள் இந்த கூட்டு முயற்சி எடுத்தபடியால் கஜேந்திரகுமார் அவர்கள் அதில் இணைந்து கொள்ளவில்லை, அப்படி தவிர்க்கப்பட்டார். இதில் நிச்சயமாக அந்த 2 பேரும் மட்டும் அல்ல, எனக்கு நிச்சயமாக தெரியும். முக்கியமாக நிசாம் காரியப்பர்கள் இதில் பெரிய பங்களிப்பு இருக்கு. ஸ்ரீலங்கா முஸ்லீம் நிச்சயமாக இருக்குது. எனக்கு தெரியும். அது அந்த அந்த இந்த பிளாட்ஃபார்முக்கான விடயதானங்கள் வரையப்பட்டது, அது புள்ளியிடப்படுகிற பொழுது அதில் நிசாம் காரியப்பருடைய பங்களிப்பு உண்டு இருந்தது. ஆகவே தனியாக சுதந்திரன் ஆக்கள் எல்லாம் சொன்னால் சுதந்திரன் என்ன சரி ஓமன்னு சொல்கிறதானே நானும் சொல்லுவேன் தானே. நானும் என்ன இல்லையான்னு சொல்லக்கூடாது இல்லோ. அதனால் சுதந்திரன் நிசாம் காரியப்பொருள் எல்லாரும் கலந்து தான் செய்ய. இப்போதுதான் நீங்கள் சொன்னது போல ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. எதிர்கால நகர்வுகளை பற்றி நாங்கள் இது சார்ந்து பார்க்கலாம். இப்போது மாகாண சபை இல்லாத ஒரு காலம் நகர்ந்து கொண்டிருக்கிறது. ஆனால் ஐயா அவைத்தலைவராக இருக்கிறார். அபிவிருத்தி ஒருங்கிணைப்பு குழு கூட்டங்களிலும் கலந்து கொள்கிறார். அங்கு நீங்கள் சில விடயங்களை ஆணித்தரமாக சொல்வதில்லை என்ற ஒரு விமர்சனம் இருக்கிறது. யாழ் மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டம், ஒருங்கிணைப்பு குழு கூட்டங்களில் ஒரு விடயம் பேசும்போது, பீகாரை பற்றி பேசும்போது இல்லை நிலமீட்பு பற்றி பேசும்போது, ஒதுக்கப்படும் போது அமைதியாக இருக்கிறார் ஐயா என்று கஜேந்திரன் அவர்கள் ஒரு குற்றத்தை முன்வைத்தார். அவர் சொல்லிக் கொண்டு இருக்கட்டும். அவர் அங்கே தெளிவாக சொல்கிறார். அப்படி அவர் சொல்லக்கூடாது. நான் அவரை விமர்சிக்க விரும்பலை. இருந்தாலும் கேட்ட கேள்விக்கு மறுமொழி மட்டும் சொல்கிறேன். பீகாரில் முதல் பிரச்சனை எழுந்த பொழுது நாங்கள் மாகாண அந்த டிசிசி மீட்டிங்கில் இருந்தோம். நான் இருந்தேன், சுதந்திரன் இருந்தேன், அங்கதன் ராமன் எல்லாரும். இந்நிகழ்ச்சிக்கு அனுசரணை வழங்குவோர் சுவிஸ் மண்ணிலேயும் நிதித்துறையிலோர் நேசக்கரம் திரு 50. வீட்டுக்கடன், வியாபாரக்கடன் எதுவானாலும் குறைந்த வட்டி வீதத்தில் முன்னணி வங்கிகளிடமிருந்து இலகுவாக கடன் பெற்றுத் தருவதில் 20 ஆண்டுகளுக்கு மேலான நிபுணத்துவ அனுபவம் கொண்ட நிறுவனம் திரு 50. திருப்தியான சேவைக்கு திரு 50. அப்போ நாங்கள் என்ன செய்யோம், சரி இப்படி பிரச்சனையாக அவர் பங்கு பெற்றோன்னு கஜனாங்கள் உட்பட தலைவருக்கு சொல்லி போட்டு இப்படி ஒரு பிரச்சனைக்கு நாங்கள் போகிறோம்னு போனாங்க. ஆனால் போனால் அங்கே போனால் இந்த கோல் ஷோல்டரிங்ன்ற ஒரு ஆங்கிலம் இருக்குது. அவைகளுக்கு நாங்கள் போனதே பிடிக்கல. பாராமுகங்கள் வந்து வர சொல்கிறது வேணே வந்தவியல். நான் ஓப்பனாக தான் சொல்கிறேன், மக்களுக்கு தெரிய வேணும். அப்போ பார்த்தோம், தவிர்த்து கொள்கிறோம். நீங்கள் போராட்டம் நடத்துறீர்கள். எங்கள் ஆனால் அது அவர்களுடைய வீட்டு நிகழ்வு ஒரு சந்தர்ப்பத்திலேயாவது நாங்கள் விகாரை வைக்கணும்னு சொல்கிறோமா? இல்லை. அப்போ என்னங்க இல்லை, உங்களுடைய பதிலுக்காகத்தான் நான் இந்த கேள்வி. ஒவ்வொரு கட்டத்திலையும் இப்போ இன்றைக்கு உதாரணத்துக்கு சும்மா சொல்கிறேன், சாதாரணமாக இந்த தில்லியம்பலத்தில் எங்கள் நடேசர் சிலை வைக்கிற விஷயத்தில் அது யாரோ முரண்பட்டால் நான் தானே அதை எடுத்து பேசினான். பலாரி நான் தானே பேசினான். சும்மா போய் சில பேருக்கு இந்த செய்திக்காக ஊடகத்திற்காக பேசுகிறால் ஞானம் இல்லை. தேவையான ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலையும் நான் பேசியிருக்கேன், குரல் பிடிக்கிறேன். சில நேரம் மக்களை பாதிக்கிற முதன்மையாக ஒரு ஓய்வூதிய சம்பந்தமாக கூட நான் பேசியிருக்கேன். நான் நினைக்கிறேன் இந்த காலத்துக்கு பிறகு நான் உணர்ச்சி வசப்பட்டதாக இல்லை. அப்போ நான் பேசாமல் என்னத்தில் பேசலை. நான் மௌனம் காக்கிறேன்னா சும்மாவே முட்டாள்தனமாக போய் நின்று கதைக்கிற ஆள் இல்லை நான். எனக்கு நான் அரசியல் தமிழரசு கட்சியாக 52ஆம் ஆண்டில் இருந்தால் நேரடி அரசியல் சொல்லி அரசியல் பேச நான் 75லே துவங்கிட்டேன். மாநாடு இன்றைக்கி 50 ஆண்டு தாண்டி. அப்போ எனக்கு அது தெரியும் எங்கே பேசுகிறேன்ட்டு. நான் சும்மா எழுந்த மாதிரிமா கஜேந்திரன் சொல்லுவேன். ஆனால் கஜேந்திரனே எனக்கு கோபம் இல்லை, அவனை நான் மதிக்கிறேன். ஏன் நான் எந்த காரணம் கஜேந்திரன் மாதிரி சொன்னனோ அதே காரணத்துக்கு நான் மற்ற எப்படி கதைக்க மாட்டேன். கஜேந்திரன் மாதிரி கதைப்பேன். அது அவரை என்ன விமர்சிக்கிறது அது அவற்றை நாகரிகம். நான் எப்போ பேச வேணுமோ அப்போ நான் பேசிக்கொண்டே இருக்கிறேன். இல்லை சொல்ல வேண்டிய எழுதிக்கொண்டு இருப்பேன். நான்
நிச்சயமாக அப்படி அங்கே வர்ற பொழுது அனாவசியமாக பேச மாட்டேன். எழும்பி நின்று அவரோட இவரோட சண்டை பிடிக்கிறதுக்கு நான் அப்படி அப்போ என்ன நக்கல் அடிக்கிற 1-2 நடந்தாலும் நான் போய் இருந்துட்டேன். அதே நேரம் போன கூட்டத்துக்கு டிசிசி மீட்டிங்கில் கஜேந்திரகுமார் அங்கேயிருந்து ஒருத்தர் இவர் எங்கே போனவர் என்று கேட்ட பொழுது கூட்டாக குரல் எடுத்தவர்கள் நாங்கள். அது முதல் முன்னாடி தான் நான் தான் குரல் எடுப்பினான் யாராக கேட்கறதுக்கு. அது பண்ண எங்களை முழு உறுப்பினர்களும் குரல் எடுத்தார்கள். கஜேந்திரகுமார் சாதாரண நாங்கள் பேசாமல் இருந்தோமா இல்லையே. அப்போ அது தவறான அதே சில நேரம் அதில் ஏதாவது அரசியல் லாபம் இருக்குமென்று அவர் நினச்சா வச்சு கொண்டிருக்கட்டும். ஆனால் நான் அப்படி இல்லை. எனக்கு எப்போ பேசுகிறேன்னு தெரியும். நான் ட்ரக் மாறினால தானே என்ன ட்ரக் அப்படிக்கும் முண்டைக்கும் ஒரே ட்ரக்கில் தான் நான் போகிறேன். நீங்கள் ஒரு விடயத்தை சொல்லியிருந்தீர்கள். நாங்கள் அந்த தையட்டி போராட்டத்திற்கு ஆரம்பத்தில் செல்லும் போது அந்த போராட்டத்திலே அவர்கள் எங்களை வரவேற்பதும் போலவும் வர வேண்டாம் என்பது போலவும் இருந்தது என்னுடைய சொல்லியிருந்தீர்கள். அது என்ன உணர்வு? ஆனால் அவர்கள் உங்களை வரவேற்பது போல நடந்து கொள்வதற்கும் அது அவர்களுடைய வீடு இல்லையா? இல்ல பொதுமக்களினுடைய ஒரு பிரச்சனை இல்லையா? இல்லை 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 நாங்கள் அவர்கள் விட்டு போகவில்லை தானே. நீங்கள் சொல்ற சரி. அவை அமைப்பாளர்களே அவைதான், கூப்பிட்டவர்களும் அவைதான், அங்கே தாங்கள் தான் சொல்லி கொண்டு வந்த அவைதான். நாங்கள் போனாங்க. சரி, அவர்கள் அப்படி சொல்லட்டும். ஆனால் இது மக்கள் பிரச்சனை இல்லை. இப்போ அது கட்சியாக தானே நடக்குது. அது அவர்கள் செய்வது. அது நாங்கள் ஆனால் அந்த பிரச்சனை என்பது மக்கள் சார்ந்தது இல்லையா? இல்லை 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 அது எனக்கும் போது மற்றவங்க போது அது இது என்னுடைய கருத்து. அவர்கள் காழ்ப்புணர்ச்சியில் பேசுகிற ஆள் இல்லை நான். அவர்கள் எல்லாத்துக்கும் உரிமை கூட சந்தோஷம். நான் சொல்கிறேன் நீங்கள் போராட்டத்தில் வெல்லுக்கோ வெட்டு உங்களுக்கு தான் கிரெடிட் சொல்லுவேன் நான். அதில் எந்த சந்தேகம் கிடையாது. ஆனால் எனக்கு தெரியும் பையனங்க சொல்கிறேன் அப்படி போனால் அங்காலே எஞ்சாலே மட்டும் மதியாதார் முத்தம் மதித்துருக்கால் சென்று விதியாமை கூடும். ஆனால் தையட்டியை விட்டு கொடுக்கணும்னு சொல்கிறவன் நான் இல்லையே. ஏனென்றால் நான் வலிகாமல் சேர்ந்தவன். நான் வலிகாமம் தான் என்னுடைய பிறப்பிடம். நான் மாவட்டத்தை சேர்ந்தவன். அப்போ கிட்ட இருக்கு எனக்கு முதல் இருந்த உண்மையான இருந்த ரேகுண்ட கஷ்டத்துக்கு கஸ்டம் டிபார்ட்மெண்ட்டுக்கு அருகில் இருந்த சிறிய நகோபாவா அந்த சின்னனையே எனக்கு தெரியும். அப்படியா அது இது பிழைன்றதுல நாங்கள் எப்போ பிழைன்னு சொல்ல இல்லை. அதாவது தையட்டி விகாரை துரோகம் பௌத்த மேலாதிக்கம் இராணுவம் தாலே திணிக்கப்பட்டதுன்னு சொல்லாமல் நாங்கள் அப்படியே இல்லையே சொல்லியிருக்கிறீர்கள். அப்படியே தானே. இதுக்கு என்ன வேணும்? தையல் மயிலட்டி போராடும் இல்லையா? நாங்கள் போய்க்கிறோம் தானே. அந்தபடியால் அவற்றை கருத்து அவர்கள் தான் அப்படி பழையானா என்ன இது நாங்கள் ஒரு உணர்வுகள் இருக்கும். இந்த பாடி லாங்குவேஜஸ் என்று சொல்லி எல்லாத்தையும் நாங்கள் பார்த்து தான் தீர்மானிப்போம். இப்போ உதாரணத்துக்கு போகிற இடங்களில் அவன் இருக்கானே அதில் போக நல்ல தானே. அவர்கள் உரிமையாக செய்கிறார்கள், நான் வரவேற்கிறோம். அவ்வளவுதான். நிச்சயமாக அவர்களுக்கு வந்தால் வெற்றியும் அவையில் தான். அது பிரச்சனை இல்லை. போராடினவர்கள் சரி. யாழ்ப்பாண மாநகர சபையினுடைய செயற்பாடுகள் நகர்வுகள் இப்போது எப்படி இருக்கிறது? தமிழரசு கட்சியினுடைய ஆளுகைக்குள் தான் மாநகர சபை இருக்கிறது. பல விடயங்கள் அண்மை காலமாக பேசுபொருளாகவும் இருக்கிறது. எப்படி அந்த நகர்வுகள்? உண்மையாக யாழ்ப்பாண மாநகர சபையை பற்றி நான் அதில் என்னை பொறுத்தவரையில் சில காரியங்கள் மாநகர சபை எங்களோட கட்டுப்பாட்டில் இருக்கணும் பண்ணுறதுக்காக பல பல சுமைகளை தாங்கி இருக்கிறேன். ஆனால் இப்போ இருக்கிற நிலைமை உண்மையை சொன்னால் எங்களோட மேயருக்கு நிர்வாக அங்கேய அனுபவம் குறைவுன்றதை நான் ஒத்துக்கொள்கிறேன். ஆனால் இன்றைக்கு வெளிப்படையாக சொன்னால் ஒரு சில அதிகாரிகளுடைய ஒத்துழைப்பின்மை அங்கே அதுக்கான சில செயல்பாடுகள் அதுக்கு மேலே நான் சொல்ல விரும்பலை. அந்த காலம் இருக்குது. நான் வெளிப்படையாக மக்கள் மன்றத்துக்கு கட்சி சில பேருக்கு தமிழரசு கட்சியின் நிர்வாகம் தானன்று கூட தெரியாது. அந்த கட்சியினுடைய சம்பந்தமாக நான் எப்பொழுதும் பேசுகிறதுக்கு பார்க்குறதுக்கு எனக்கு உறுத்திருக்கின்றதும் சில அதிகாரிகளுக்கே தெரியாது. பெரிய அதிகாரிகள் சில பேர் அச்சுறுத்துறாதியாக 2-3 சில பேரால் சில காரியங்களை எங்களுடைய நிர்வாகம் முன்னெடுக்க முடியாமல் இருக்குது. நான் ஒரே ஒரு உதாரணத்தை சொல்கிறேன். உங்களை எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம், சங்கிலியன் பூங்கா
நான் இப்போ கடைசி எல்லா ஆவணங்கள் கொடுத்தனா பேசல. நான் 60ஆம் ஆண்டு மாநகர சபையில் சேர்த்தேன். 67ஆம் ஆண்டு அந்த சந்தைக்கு சந்தை குத்தகைக்கு டெண்டர் கூப்பிட்டுருக்கு. இப்போ ஏன் அங்கே போவான். இப்போ 2023 இப்போ 2012 இருந்து அங்கே வாடகை எடுக்கணும், குத்தகை எடுக்கணும். அதை பாவனையை காசு எடுக்கிறீங்க, என்ன எடுக்கிறீங்க உங்களோட இல்லையாண்டா. அப்போ என்ன 2 ஆஃபீஸர்ஸ் என்ன செய்யணும்? அது எங்கள்கிட்ட உறுதி இல்லை. அப்போ எல்லாத்துக்கும் நீங்கள் உறுதியை பார்த்தா செய்றீங்க. எல்லாம் அது எங்கள்கிட்ட உறுதி இல்லை, ஒரு அதுக்கு செலவழிக்கையிலாண்டு இது வேறு ஒரு வருஷமாக பிளாக் பண்ணியிருக்கிறோம். ஒன்றும் செய்ய விட இல்லை. நாங்கள் செய்யணும்னு சொல்ல விட இல்லை. அவன் தங்களுக்குள்ளே ஒரு கூட்டம் போட்டு செய்யலான்னு கூட தீர்மானிச்சிருக்கிறோம். அப்போ அது எல்லாம் பிள்ளை. அப்போ இப்போ நாங்கள் என்ன செய்ய, சரி அவையில் உங்களுக்கு ஆதாரம் இல்லை தேடி பிடிக்க வேண்டிய தானே. இப்போ உண்மையாக இந்த வெஸ்டிங் ஆர்டர்ஸ் வந்து 1938ஆம் ஆண்டில் தான் எல்லாத்துக்கும் யூடிசி காலத்தில் வெஸ்டிங் கொடுத்தது. சில நேரம் இது இல்லாமல் இருக்கலாம். ஆனால் தொடர்ச்சியாக நானே 75ஆம் ஆண்டு 76ஆம் ஆண்டில் அந்த பூங்காவுக்கெல்லாம் இந்த விளையாட்டுகள் போட்டிருக்கிறேன். நான் 50ஆம் ஆண்டு ஸ்டான்லி கல்லூரிக்கு படித்தேன். அதெல்லாம் போனேன். கடைகள் இதுகள் எல்லாம் இருந்தது. இந்த ரோட்டு சர்ச்சுக்கு நேராக போனது. அப்போ அதை வச்சுக்கொண்டு அதிகாரிகள் இல்லை எங்கள்கிட்ட இல்லையான்னு சொல்லி தடுத்தது எவ்வளோ. அது சங்கிலியன் பேரால் இருந்து இப்போ எனக்கு அந்த வில்லங்கம் என்னன்னா இப்போ கடைசியாக சபை நேரடியாக தீர்மானிச்சிருக்கு. இனியாவே தடுக்க இல்லாது. இல்லைன்னா சபையை தெளிவாக தீர்மானிச்சிருக்கு. இது இவ்வளோ செய்திகளானே. இப்போ 23, 24, 25 9,77,000 ரூபா அறவிட்டுருக்கணும். ஏன் அறவிட்டுறீங்கள்? எப்படி அறவிட்டுறீங்கள்? அது பிழையில்லை. அப்போ அது ஏதோ ஒரு அஜெண்டாவில் நிகழ்ச்சிகளில் ஒரு சில பேர் அதுக்காக மாநகர சபை எல்லாருமே என்ன நான் இன்றைக்கும் போன மதிக்கிற ஒரு இடம் மட்டுமல்ல, பணியாளர்கள் அலுவலர்கள் ஏராளம் இருக்கிறார்கள். உங்களுடைய காலப்பகுதியில் இன்றைக்கு போனேன். நான் மாநகர சபையை பற்றி இப்போ வருஷத்துக்கு மேலே ஆச்சு. இன்றைக்கும் சுவஞானம் போனால் எனக்கு கண்டு ஒரு மதிப்பு இருக்குது. அப்படி இருக்கிறார்கள். ஆனால் ஒரு சிலர் அப்படி செய்கிறதால எங்களால் ஒன்றும் செய்ய முடியாத இருக்குது. ஆனால் எனக்கு அதை கையாளுற விதங்கள் தெரியும். ஆனால் நான் கொஞ்சம் பொறுமை சாதிச்சு கொண்டிருக்கிறேன். நீங்கள் ஒரு விடயத்தை சொல்லியிருந்தீர்கள், தற்போதைய முதல்வருக்கு அந்த விடயங்களை சரியாக செயற்படுத்துவதற்கான போதிய அனுபவம் இல்லை, காணாது. அது உங்களுக்கு ஆரம்பத்தில் தெரிந்த போதுதான் நீங்கள் முதல்வராக கொண்டு வந்தீர்கள். தெரியும், எனக்கு தெரியும், எங்களுக்கு தெரியும். ஆனால் 2 விஷயத்துக்கு தான் அதில் ஒரு பின்னடைவு இல்லையா? அப்படி அவர் முழுமையாக செயற்பட மாட்டார், அவருடைய திறன் இவ்வளவுதான் தெரிந்தும் ஒருவர் நீங்கள் அந்த முதல்வர் வேட்பாளராக கொண்டு வருகிறீர்கள். அது அந்த வட்டாரத்திலும் சரி, அந்த மாநகர எல்லைக்கும் சரி, அது ஒரு பின்னடைவு தான். இல்லை, நிச்சயமாக இல்லை. அவர்கள் 2 விஷயத்தான். முதலாவது அவர் நான் சொன்னேன், ஒன்று நீங்கள் கட்சிக்கு விசுவாசமாக இருக்கணும், 2வது நீங்கள் நேர்மையாக இருக்கணும். அது 2ம் அவர் இப்போ செய்கிறார் நான் நம்புகிறேன். 3வது அவர்கள் வழிகாட்ட முடியுமென்ற எனக்கு இருந்த நம்பிக்கையின் அடிப்படையில் தான் நான் செய்யணும். என்னால் வழிகாட்ட முடியும், இப்போ நான் செய்கிறேன். இன்ஃபேக்ட் பல இடங்களில் இப்போ எனக்கு ஒரு கூட கட்சி பணியில் இதுக்கெல்லாம் நினைக்கிற வேண்டி கிடக்கிறார். அதான் செய்கிறார், வழிநடத்த முடியும். அவர் தலைவரால் தான் அவர் வழிநடத்தப்படுகிறார். அப்படி இல்லை, நான் ஒரு தேவையான நேரம் ஆலோசனை வழங்கலாம். வழி நடத்துகிறேன்னு சொன்னாலும் பரவாயில்லை, அதில் எனக்கு வெக்கம் இல்லை, தூக்கம் கிடையாது. வழி நடத்தவோ நம்ம எந்த கட்சின்னா எங்களோட கட்சிக்காரன் வழி நடத்துகிறேன். ஆனால் அப்படி நான் தேவையான பொழுதோ ஆலோசனை நான் வழங்க வேணும். அந்த ஆணையாளராக இருந்தீர்கள், பல அனுபவம். என்னுடைய அனுபவம் படி அது நடத்து, அதை நான் கொடுக்குறேன், ஆலோசனை வழங்குறேன். எல்லா விஷயங்கள்லையும் நான் போகிறேன், கதைக்கிறேன், செய்கிறேன். அதால் வழிகாட்ட டிக்டேட் பண்ணுறேன் இல்லை, அது நீங்கள் சொல்கிற அது இல்லை. ஆனால் ஆலோசனை வழங்க. ஆனால் கடந்த காலத்தில் இருந்த திருமதி யோகேஸ்வரி பர்குணராஜாவாக இருக்கலாம், ஆனால்டாக இருக்கலாம், மணிவண்ணனாக இருக்கலாம், அவர்கள் அணுகிய அந்த விதத்திலும் இப்போது இருக்கின்ற முதல்வர் மதிவதனி அவர்கள் அணுகின்ற விதத்திலும் ஏராளமான வித்தியாசம் இருக்கிறது, ஏராளமான பின்னடைவுகள் இருக்கிறது. செய்ய வேண்டிய பல ஏனென்றால் உங்களுக்கு தெரியும், அந்த மாநகர சபை நிர்வாகத்தை மாநகர சபையில் ஒரு தீர்மானத்தை எடுத்து செயற்படுத்துவது என்பது எவ்வளவு கடினமான விடயம். ஒவ்வொரு அணி ஒவ்வொரு மாதிரி இருக்கும். அதில் இப்போ கடந்த கால முதல்வர்கள் அதை சொல்லுவார்கள், இவர்களை நாங்கள் கொண்டு வருவது கடினமாக இருக்கும், அவர்களின் வழியில் இறங்கி செய்ய வேண்டி இருக்கும். அவை அப்படி இருக்கும்போது தற்போதைய முதல்வருக்கு அது அந்த விடயம் ஒன்று புதுமையான ஒரு புதிய விடயம், அதை அவர் கையாளக்கூடிய அந்த கருத்தை நான் ஏற்றுக்கொள்ளலை.
என்றால் அவர் ஏற்கனவே மாநகர சபையில் உறுப்பினராக அனுபவம் இருக்குது. அவர் சில காரியங்கள் செய்யத்தான் செய்கிறார். சும்மா வெறுமனையே ஒன்றும் செய்யவில்லை என்று சொல்லவில்லை, போதவில்லை. மற்றவர்களோட ஒப்பிடவும் நான் விரும்பவில்லை. ஏன்னா ஒவ்வொருத்தருடைய அணுகுமுறை தனித்துவமானது. அவர்களாக செய்தார்கள். அதை பற்றி நான் விமர்சிக்க வேண்டிய தேவையில்லை. ஆனால் சில காரியங்கள் அவர் செய்கிறார், சிலதை இயலக்கூடிய நிர்வாகம் செய்கிறார். நான் ஒரு ஆணையாளராக இருந்தவன். வரலாற்றில் கூடுற காலம் யாழ்ப்பாணம் வரைய தனித்த எல்லா இக்கட்ட காலத்திலும் நடத்துகிறேன். எனக்கு மாநகராட்சியே தெரியும். அவங்க அப்படி ஒரு குறைவாக மாநகர முதல்வரை நான் மதிப்பிட இல்லை. அவர்களுக்கு இப்போ அனுபவம்ன்றது காலப்போக்கில் தான் வரும், பழக பழக வரும். அது பின்ன வந்தோன்னு செய்யவில்லை என்று விஜய் கேட்ட மாதிரி கேட்கக்கூடாது. சரி, நிறைவாக தற்போதைய இந்த காலகட்டத்திலே நாடாளுமன்றத்திலே தமிழ் மக்களை பிரதித்துவப்படுத்துகின்ற கட்சி என்ற அடிப்படையில் அதிக நாடாளுமன்ற உறுப்பினர்களை கொண்ட கட்சி இலங்கை தமிழரசு கட்சி. இப்போது தேசிய மக்கள் சக்தியினுடைய ஆட்சி காலம் நகர்ந்து கொண்டிருக்கிறது. இந்த சமகால நகர்விலே தமிழ் மக்கள் நலன் சார்ந்த அரசியல் உரிமை, பொருளாதாரம், இன்னும் பல பிரச்சனைகளை கையாள்வதற்கான அணுகுமுறைகள் தமிழரசு கட்சியிடம் என்ன இருக்கிறது? என்ன விடயங்களை இதுவரை காலமும் நகர்த்தி இருக்கிறீர்கள்? விடயங்கள் உதாரணத்துக்கு எங்களுடைய பிரச்சனைகள் படி ஜனாதிபதி தானே முக்கியமாக. ஜனாதிபதியை கடந்த நவம்பர் மாதம் கட்சியாக நாங்கள் ஜனாதிபதியை சந்தித்து சில விடயங்களை சுட்டி காட்டுகிறோம். தேவைப்படுகிற பொழுது அமைச்சர்களோடையோ அல்லது ஜனாதிபதியோடு நாங்கள் குறைபாடுகளை சொல்லி கொண்டு தான் போகிறோம், தொடர்பில் இருக்கிறோம். அதாவது நாங்கள் அங்கம் அல்ல, எல்லா இடங்களும் அங்கங்கே தெரிவிக்க வேண்டும். எப்போ தெரிவிக்கணும், நிச்சயமாக நடக்குது. விமர்சிக்கிறோம். இப்போ உதாரணத்துக்கு அண்மையில் கூட அரசாங்கத்துக்கு நீதித்துறை விஷயம் பல விஷயங்களை நாங்கள் பேசுகிறோம் தானே, பேசுவோம், அது பிரச்சனை இல்லை. அரசாங்கத்துக்கு எப்பப்போ விமர்சிக்க வேணுமோ அல்லது குறைபாடுகளை சுட்டி காட்ட வேணுமோ அதை நாங்கள் செய்கிறோம், நிச்சயமாக செய்கிறோம். சரி, இதோடு நாங்கள் இன்றைய சொல்லாயுதம் நிகழ்ச்சி நிறைவுக்கு கொண்டு வரலாம். இன்றைய சொல்லாயுதம் நிகழ்ச்சியில் கலந்து சிறப்பித்திருந்தார் இலங்கை தமிழரசு கட்சியினுடைய தற்போதைய தலைவரும் வடக்கு மாகாண சபையினுடைய அவைத்தலைவருமான திரு CVK சிவஞானம் அவர்கள். தன்னுடைய நேரத்தை ஒதுக்கி இந்த நிகழ்விலே கலந்து கொண்டமைக்கு அவருக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றிகள். நன்றி ஐயா. நன்றி. மீண்டும் எதிர்வரும் வாரம் சொல்லாயுதம் நிகழ்ச்சியில் மற்றும் ஒரு புதிய பெருமகரோடு உங்கள் அனைவரையும் சந்திக்கலாம். இது சொல்லாயுதம், வார்த்தையே ஆயுதம். இந்நிகழ்ச்சிக்கு அனுசரணை வழங்குவோர் சுவிஸ் மண்ணிலேயும் நிதித்துறையிலோர் நேசக்கரம் திரு 50. வீட்டுக்கடன், வியாபாரக்கடன் எதுவானாலும் குறைந்த வட்டி வீதத்தில் முன்னணி வங்கிகளிடமிருந்து இலகுவாக கடன் பெற்றுத் தருவதில் 20 ஆண்டுகளுக்கு மேலான நிபுணத்துவ அனுபவம் கொண்ட நிறுவனம் திரு 50. திருப்தியான சேவைக்கு திரு 50.